இன்னைக்கு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க நாளைக்கு 2 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சாங்க அப்படின்னா அது ஒரு வளர்ச்சி. அப்போ அவங்க இன்டென்ஷன் என்னவா இருக்கும்னா இந்த பிசினஸ் அவங்க ஊர்ல இருந்து இந்த எக்கானமிஸ்ல நல்லபடியா பண்ணணும்னு தான் இருக்கும். கண்டிப்பா விமனுக்கு அர்பனா இருந்தாலும் ரூரலா இருந்தாலும் ஒரு சோஷியல் ஸ்டிக்மா இருக்க தான் செய்யுது. அவேர்னஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்துல இல்லாததுனால தான் அவங்க இத்தனை நாள் பண்ணாம இருந்திருப்பாங்க. நம்ம அதை கொடுக்குறோம். நேச்சுரல்ஸ் அண்ட் மேஜிக் 20 வழங்கும் மேஜிக் பெண்கள் சீரீஸ்க்கு உங்களை வரவேற்கிறது நான் உங்கள் விஜய் கண்மணி. இன்றைக்கி நம்ம கூட கான்வர்சேஷனில் TN ரைஸோட CEO ஆன டாக்டர் உமா மகேஸ்வரி மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன் மேம். இப்போ இந்த TN ரைஸ் தான் இப்போ கொஞ்சம் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. ஏன்னா புதுசாக ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு எப்போவுமே ஒரு கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் எடுக்கிறப்ப ஒரு பர்பஸ் இல்லை கோல் இருக்கும். இதை நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு தான் நம்ம பண்ணுறோம். ஸ்டார்ட் அப் TNக்குமே ஒரு கோல் இருக்குது. அந்த மாதிரி TN ரைஸ்க்கு என்ன கோல் இருக்குது மேம்? ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் டைம் TN ரைஸ் ட்ரெண்டிங்கில் இருக்குன்னு சொன்னதுக்கு முதல்ல ஐ ஐம் தேங்க்ஃபுல். ஸோ செகண்ட் TN ரைஸ் அப்படிங்கிறது இதோட எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா இட் இஸ் தமிழ்நாடு ரூரல் இன்குபேட்டர் அண்ட் ஸ்டார்ட் அப் எனேபிளர் விமன் ஸ்டார்ட் அப் கவுன்சில். ஸோ இதோடைய பேசிக் இன்டென்ஷன் இஸ் டு பிரிங் அவுட் தி ஆண்டர்ப்ரனோரியல் அட்டம்ஸ். அதாவது எல்லா ஊரக மேம்பாட்டுத்துறைக்கு கீழே தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஊரக வளர்ச்சி அப்படிங்கிறது எப்படி நடக்கும் அப்படின்னு யோசிச்சா ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு பெண், அந்த குடும்பம் அவங்க முன்னேறினாலே தானாகவே அந்த ஊரும் அந்த சமூகமும் தானாக மேலே வந்துடும். ஸோ அதனால் இப்போ என்னென்னா இந்த ஊரக வளர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கும் போது விமன் ஆண்டர்ப்ரனர்ஷிப் அப்படிங்கிறப்போ அது ஒரு தனி இம்பார்ட்டன்ஸ் வந்துடுது. ஆனால் என்ன பெரிய பிரச்சனைனா நம்ம செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் இதெல்லாம் நிறைய நம்ம இனிஷியேட்டிவ்ஸ் நம்ம கவர்மெண்ட்ல எடுத்திருக்காங்க. ஆனால் இதுலேருந்து வர்ற விமன் யாருமே ப்ராப்பராக அந்த ஆண்டர்ப்ரனரியல் ஜேர்னியை கண்டினியூ பண்ணுறது இல்லை. சில நிறைய பேருக்கு இருக்கிற காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும்னு தெரியல, ஒரு லெவலுக்கு மேலே எப்படி வளரணும்னு தெரியல, நாங்கள் எங்கே போய் பணம் கேட்கணும்னு தெரியல, எங்களுக்கு நிதி உதவி தேவைப்படும் போது பேங்க் போய் கேட்டால் எங்களுக்கு ப்ராசஸ் ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க முன்ன வைக்கிறாங்க. ஸோ அப்போ TN ரைஸ் அப்படிங்கிற அந்த கோக்ரியேஷன் சென்டர் இது வந்ததுக்கு ரீசன் இதுக்கு முன்னால் ஒரு ப்ராஜெக்ட் நடந்துட்டு இருந்துச்சு, இப்போ நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாடு ரூரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராஜெக்ட், வாழ்ந்து காட்டுவோம் ப்ராஜெக்ட்னு. அவங்க நிறைய கரெக்ட் அதேதான். அவங்க நிறைய பெண்களை பெண் தொழில் முனைவோரை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு நிறைய கிரெடிட்ஸ், ஸ்டார்ட் அப் கிராண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, இன்னோவேஷன் கிராண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்களோட அடுத்த லெவல் என்ன அப்படிங்கிற குவெஸ்டன் வரும்போது அவங்க யோசிச்சு இந்த கோக்ரியேஷன் சென்டரை கிரியேட் பண்ணாங்க. சரி. ஸோ we are established by TNRTP வாழ்ந்து காட்டுவோம். ஆனால் அதில் என்னென்னா இவங்க இப்போ ஐடென்டிஃபை பண்ண அந்த செட் ஆஃப் விமன் ஆண்டர்ப்ரனர்ஸ் எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லையும், ஏன்னா வாழ்ந்து காட்டுவோம் ப்ராஜெக்ட் 31 டிஸ்ட்ரிக்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த 31 டிஸ்ட்ரிக்ஸ்லையும் நம்ம விமன் ஆண்டர்ப்ரனர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி ஒரு பெரிய செட் ஆஃப் டேட்டா பேஸ் இருக்குது. அந்த விமனை நம்ம அதுலேருந்து நம்ம ஃபேஸாக விமனை எடுத்து அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை மார்க்கெட் கனெக்ட் கொடுத்து அவங்களுக்கு வெளியில் கொண்டு போய் அவங்க ப்ராடக்ட் எப்படி சேல்ஸ் பண்ணுறது, இ-காமர்ஸ், இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணிக்கிறது, பொதுவாக அவங்க பிஸ்னஸ் எப்படி வளர்த்துக்கிறது, அவ்வளோதான். இன்னைக்கு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க நாளைக்கு 2 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சாங்க அப்படின்னா அது ஒரு வளர்ச்சி. அப்போ அவங்க இன்டென்ஷன் என்னவா இருக்கும்னா இந்த பிஸ்னஸ் அவங்க ஊர்ல இருந்து இந்த எக்கானமிஸ்ல நல்லபடியாக பண்ணணும்னு தான் இருக்கும். அவங்க யாரும் சென்னையை நோக்கியோ திருச்சியை நோக்கியோ கோயம்புத்தூர் நோக்கியோ மைக்ரேட் ஆகணுங்கிற இன்டென்ஷன் வராது. ஸோ அதுதான் ஒரு முதல் ஸ்டெப். ஒரு ஊர் வளர்றதுக்கு, ஒரு கிராமம் வளர்றதுக்கு அதுதான் இன்டென்ஷன் இல்லைங்களா? ஸோ ரைஸுக்கு பின்னாடி பெரிய நோஷன் இருக்குது. முதல்ல பெண்கள் வளர்ச்சி, பெண்கள் முன்னேற்றம், பெண்களோட தொழில் முனைவோருடைய சஸ்டைனபிலிட்டி, இதை வச்சு ஒரு கிராமமோ இல்லை ஒரு பஞ்சாயத்து, ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சி, இது மாதிரி இன்டென்ஷன்ஸோட உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம் தான் TN ரைஸ். ஓகே மேம். நீங்கள் பேசுகிறப்ப ரூரல் பெண்களை நம்ம மையப்படுத்தி இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ அர்பன்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் பேசினாலே அவங்க ஓகே அடுத்த ஸ்டெப் என்னென்னு போவாங்க. அவங்களுக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸ்மே நிறையா இருக்குது. பட் ரூரல்னு பொறுத்த வரைக்கும் நிறைய சோஷியல் ஸ்டிக்மாஸ் இருக்குது. அவங்க அதெல்லாம் மீறி தான் வர வேண்டியதாக இருக்குது. சில இடத்துல வேலைக்கு அனுப்ப மாட்டாங்க. அப்படியே வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தாலுமே நீ எப்படி தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும். தென் தேர்ட் திங் நான் எப்படி பார்க்குறேன்னா ஒரு எக்ஸ்போஷர். அதாவது இப்போ நம்ம எல்லாத்த பற்றியும் ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா இதில் ஒரு கேப் இருக்குது, இதில் நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நாலேஜ் நம்ம எடுத்துகிட்டு ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனத்தை அணுகுவோம். ஆனால் இதில் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அந்த நாலேஜ், அந்த எக்ஸ்போஷர் நிறையா கிடைக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அது என்னென்னலாம் பேரியர்ஸாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? முக்கியமாக நீங்கள் சொன்ன மாதிரி சோஷியல் ஸ்டிக்மா இருக்குங்க. அது நம்ம எங்கேயுமே தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் தான். அது ரூரல் அர்பன் அதில் பிரித்து பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் வளர்ந்த சமூகமாக நம்ம அர்பனை பார்க்கறதுனால நமக்கு அதோட பர்சன்டேஜ் ஆக்சுவலாக நம்ம சரியாக அதை பற்றின புரிதல் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக விமனுக்கு அர்பனாக இருந்தாலும் ரூரலாக இருந்தாலும் ஒரு சோஷியல் ஸ்டிக்மா இருக்க தான் செய்யுது. ஆனால்
நாங்கள் பார்க்குற இன்டென்ஷன் அது இந்த ஒரு முயற்சியில் என்னென்னா, இந்த ஸ்டிக்மாவை தாண்டி ஒரு பெண் வரணும் அப்படிங்கிறத விட, இந்த ஸ்டிக்மாவுக்கா வந்து நம்ம அந்த ஸ்டிக்மா வந்து விலக்கி வச்சுட்டு அந்த பொண்ணு வரத்துக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதையெல்லாமும் நம்ம வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேஷன், இந்த பாடி கால் அந்த 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 குடும்பத்தில் இருக்கிற ஆண் கவுண்டர் பார்ட்டுக்கு நம்ம வந்து எஜுகேட் பண்ணுறது, அவங்களும் இவங்களும் சேர்ந்து அந்த தொழிலை முன்ன நடத்தி எடுத்துகிட்டு போகிறது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் அதில் வந்து நம்ம கொண்டு வரோம். ஸோ அப்போ வந்து ஒரு பெண் மட்டும் சோஷியல் ஸ்டிக்மா பிரேக் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஆனால் ஒரு இண்டிபெண்டன்ஸ், ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்ன வச்சு ஒரு பெண்ணால் அந்த சோஷியல் ஸ்டிக்மாவை பிரேக் பண்ண முடியும் நாங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறோம். ஸோ அந்த ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸை ஒரு பெண்ணை ரொம்ப ஸ்ட்ராங்காக நிரூபிக்கிறான்னா அந்த ஃபேமிலியில் இருக்கிற யாராக இருந்தாலும் அதுக்கு வந்து அது கல்யாணம் ஆகிடுவாங்க. ஏன்னா அங்கே தேவை ஃபேமிலியோட க்ரோத் தான். அங்கே ஈகோவை விட பார்த்தீங்கன்னா முன்னாடி கொஞ்சம் ஆரம்ப காலத்தில் பேசின எல்லா ஈகோஸ்டிக் கான்செப்ட்ஸும் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி வரும்போது தானாகவே விலகி போயிடும். ஸோ அந்த ப்ராசஸ்க்கு என்ன தேவை அப்படிங்கிறது தான் நாங்கள் இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் மோர் ஓவர் அவங்க ஒன்றும் நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பி வெளியில் வாங்க இங்கே ஒரு பிஸ்னஸ் சென்டரில் வந்து ஒரு பெரிய ஆஃபீஸ் எடுத்து நடத்துங்கன்னு நாங்கள் சொல்லலை. உங்கள் ஊரில் உங்களோட கெப்பாசிட்டியில் ஒரு 20 பெண்களோ 30 பெண்களோ கூப்பிட்டுக்கோங்க. ஸோ ஒரு விமன் பவர்னா என்னங்கிறது அங்கேருந்து ரியலாக வெளியில் வரும். ஏன்னா குழுவாக இவங்க வந்து ஒர்க் பண்ணும்போது இவங்களுடைய ஒரு கோஆர்டினேஷன், அவங்களுக்குள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்கிற அந்த ஒரு ஆஸ்பெக்ட் வந்துடும் இல்லையா? அப்போ எல்லா ஃபேமிலியுமே நல்லா இருப்பாங்க. ஸோ இதை வந்து ஒரு சமூக முயற்சியாக நம்ம கொண்டு போகிறதுக்கு பின்னாடி வந்து பெண்கள் ஒத்துமையாக இருந்து கோஆப்ரேட்டிவாக இதை வந்து அணுகணும் அப்படிங்கிறது ஒரு 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 முக்கியமான இன்டென்ஷனாகவே நாங்கள் வைக்கிறோம். ஸோ இது வந்து கண்டிப்பாக அந்த சோஷியல் ஸ்டிக்மாஸை பிரேக் பண்ணோம் ஒன்று. ரெண்டாவது, அவங்களுக்கு எக்ஸ்போஜர் இல்லைன்னு நீங்கள் சொன்னதை நான் ஒத்துக்கிறேன். நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு எக்ஸ்போஜர் இல்லாததுனால தான் நம்ம வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்ந்து காட்டுவோம் ப்ராஜெக்ட்லேயே மதி சிறகுகள் தொழில் மையம்னு ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 31 டிஸ்ட்ரிக்ஸில் அவங்க வந்து மதி சிறகுகள் மையம் வச்சுருக்காங்க. இந்த மையம் என்னன்னா, அவங்க இப்போ நான் வந்து ஒரு பெண் தொழில் முனைவோர்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து ஒரு ஆசை இருக்குது, நான் தொழில் கூட நான் பண்ண ஆரம்பிக்கல, ஒரு மில்லட்டில் ஒரு லட்டு பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து எங்கே போய் என்னோட பிஸ்னஸ் என்டிட்டியை ரெஜிஸ்டர் பண்ணுவேன்? ஏன்னா பிஸ்னஸ் தானா முதல்ல எனக்கு சந்தேகம் வருமா இல்லையா? முதல்ல நம்ம பண்ணுறது பிஸ்னஸ் தானா? நம்ம என்ன பக்கத்து வீட்டில் எங்கேயும் அங்கே தானே விற்கிறோம், நமக்கு தெரிஞ்ச கடைகளில் கொடுக்குறோம், அவ்வளோதானே, இது பிஸ்னஸா? இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தேகங்கள்லேருந்து நான் எப்படி இதுக்கு ஒரு உணவு அங்கீகாரம் வாங்குறது, FSSAI லைசன்ஸ் எப்படி வாங்குறது, ஒரு சர்டிஃபிகேஷன் எப்படி வாங்குறது, இது வரைக்கும் நடக்கிற GST ரெஜிஸ்ட்ரேஷனோ கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷனோ உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாத்தையுமே அவங்க அந்த டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பண்ணித்தராங்க. டிஸ்ட்ரிக்ட் அண்ட் பிளாக் லெவலில் இவங்க ஒர்க் பண்ணி தராங்க. ஸோ இதை வந்து ஒரு பேசிக் சப்போர்ட்டாக எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக இவங்க ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து மனசில் பதிஞ்சிரும். அவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. பட் அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளோ வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ ரெவென்யூ பண்ணுறாங்க, இந்த மாதிரி கணக்கெலாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அவங்க அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு அளவுக்கு மேலே அந்த தொழிலில் வந்து அவங்க இதுக்கு மேலே இந்த ஊரில் அவங்களால பெருசாக தொழில் பண்ண முடியலை, வெளியில் அவங்க போகணும், அவங்க ப்ராடக்ட் நல்லா இருக்குது ஆனால் இதுக்கு மேலே வருவாய் அவங்களால ஈட்ட முடியலை அப்படின்னா அவங்கள ரைஸ் நாங்கள் கூப்பிட்டு அவங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறோம், ஒர்க் ஷாப்ஸ் கொடுக்குறோம். சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் டப்பாலே வந்து லட்டு போட்டு கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் அட்வைஸ் பண்ணுறோம், பேக்கேஜிங் கொஞ்சம் மாற்றிக்கோங்க, ஸோ கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் அப்பீலிங்கான ஒரு பேக்கேஜ் கொடுக்குறோம். ஸோ அது மாதிரி நம்ம கூட வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் MOU சைன் பண்ண பல கம்பெனிஸ் இருக்காங்க, கார்பரேட்ஸ் இருக்காங்க. லைக் HP சைன் பண்ணியிருக்காங்க நம்ம கூட. HP தான் வந்து பிராண்டிங் அண்ட் பேக்கேஜிங் சொல்யூஷனுக்கு வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஃப்ளிப்கார்ட் வந்து இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்மில் இந்த விமனோட ப்ரொடியூசர்ஸை ஆன்போர்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து தனியாக ஒரு மார்க்கெட் கிரியேஷன் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டில் அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ நிறைய பேர் நம்ம ஃபிக்கி ஃப்ளோ அவங்க நம்ம கூட ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஸ்டார்ட் அப் டிஎன் போட்டிருக்காங்க. ஸ்டார்ட் அப் டிஎன் வந்து பெண்களுக்கான நிதி உதவி அந்த மாதிரி திட்டங்கள் கொண்டு வரும்போது ரைஸ் மூலயமா வர பெண்களுக்கும் நம்ம வந்து சப்போர்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல நிறைய பேர் வராங்க. இன்னும் சில பேர் வந்து எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் சைன் பண்ண வேண்டியிருக்கு MOUஸ்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டாக இது ஒரு சப்போர்ட் ஸ்ட்ரக்சர்லேயே வந்து கொஞ்சம் ஹை எண்டாக இருக்கும். நமக்கு பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா மென்டர்ஷிப்ஸ் இருக்கும், நிறைய மாஸ்டர் கிளாஸஸ் இருக்கும், நிறைய வந்து ஒர்க் ஷாப்ஸ் இருக்கும், கன்சல்டிங் செஷன்ஸ் இருக்கும். இது அப்புறம் ஆன்போர்டிங் டு இ-காமர்ஸ், டிஜிட்டல் ட்ரைனிங், டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அதில் பேமெண்ட்ஸ் எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுத்து அவங்கள வந்து மார்க்கெட்டில் பெரிய ஒரு லெவலில் ஓரளவுக்கு பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு கொண்டு வரும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஸு,
நிறைய வந்து இந்த ஃப்ளீ மார்க்கெட்ஸ் எக்ஸ்போஸ் இதெல்லாம் கூட நம்ம பண்ணுறது வரும். அப்புறம் வந்து கார்ப்பரேட் கிஃப்டிங், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு நம்ம ஓப்பன் பண்ணுறோம். ஸோ எப்போ பார்த்தாலும் நம்ம வந்து என்னென்னா இவங்களுக்கு தெரிஞ்சு நம்ம ஊர் பக்கம் போனீங்கன்னா இந்த அவேர்னஸ் அவங்களுக்கு எங்கே இருக்காதுன்னா இந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம தொழிலை வளர்க்க முடியும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியாது. ஸோ அப்படி நம்ம தொழிலை வளர்க்க முடியும். ஃபிசிக்கல் ஸ்டோர்ஸ் மட்டும் கிடையாது, ஆன்லைன் டிஜிட்டல் பண்ண முடியும். அட் அ டைம் எல்லாத்தையும் நீங்கள் டார்கெட் பண்ணணும். ஓகே. ஸோ ஒரு அவங்க ப்ராடக்ட் வச்சுட்டு நம்ம எல்லாத்தையும் பண்ணலாம். ஸோ வந்து நம்ம அந்த பல ஆங்கிளில் முயற்சி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம சொல்லித்தரோம். அண்ட் எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டுக்கு முதல்ல உங்களுக்கு அவென்யூஸ் இருக்கா, நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் எப்படி நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்ஸ் எப்படி நீங்கள் வெளிநாட்டுகளில் கொண்டு சேர்க்கலாம், ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கும் நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுறோம், சஜஸ்ட் பண்ணுறோம், கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு ஹையர் ஆர்டர் சப்போர்ட் தான் கண்டிப்பாக. ஓகே. ஸோ அவேர்னஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் இல்லாததுனால தான் அவங்க இத்தனை நாள் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. நம்ம அதை கொடுக்குறோம், அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் கொடுக்குறோம். ரெண்டாவது இந்த ஃபெசிலிட்டி பார்த்தீங்கல்ல எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்க. ஸோ இவங்க வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த விமென்லாம் வந்து ரூரல் பேக்ரவுண்ட்லேருந்து இங்கே வராங்க இந்த பெண்கள் அப்படின்னா அவங்க எங்கே உட்காந்து வேலை செய்வாங்க. இப்போ சென்னை வராங்க, ஒருத்தர் பார்க்க வராங்க, ஒரு காலையில் மீட்டிங் இருக்குது, இல்லை ஒரு 11 மணிக்கு மீட்டிங் இருக்குது, நைட்டு தான் பஸ், எங்கே உட்காந்துருப்பாங்க? ஆமாம். அந்த ஒரு சொந்தக்காரங்க வீடு யாராவது பார்க்கணும், இல்லை ஏதாவது ஒரு இடத்துல போய் காமனா கோயில் சங்கடப்பட்டு நிறைய பேர் வரமாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டியை கிரியேட் பண்ணால் இதில் பெண்கள் வந்து உட்காருவாங்க. இங்கே வந்து அவங்களோட ஆஃபீஸ் டைமிங்கில் என்ன வேலை இருக்கோ அது ஒரு ஃபோன் பேசவோ, நார்மலாக ஒரு ஃபோன் கால் தான் அவங்க பண்ண வேண்டியிருக்குன்னா கூட இங்கே வந்து உட்காந்து பண்ணலாம். இங்கேயே உங்களுக்கு வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளாக இருக்கிறதுனால காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் இருக்குல்ல. நான் ஒரு வாரம் மட்டும் சென்னையில் ஒர்க் பண்ண போகிறேன், எனக்கு சென்னையில் இருக்கிற மார்க்கெட்டை மட்டும் நான் பார்க்கணும், அங்கே இருக்கிற சில கனெக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரு வாரம் சென்னையில் எங்கே உட்காந்து வேலை பார்ப்பேனுங்கிற அந்த ஃபியரை வந்து நாங்கள் இந்த ஃபெசிலிட்டியை வச்சு தான் நம்ம ஓவர் கம் பண்ணுறோம். அவங்களுக்கு இங்கே வந்து எப்போ வேணால் 24/7 எப்போ வேணால் உட்காரலாம், அக்சஸ் பண்ணலாம், மீட்டிங்ஸ் எடுக்கலாம், அவங்க கஸ்டமர்ஸ் இங்கே கூப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இந்த ஃபெசிலிட்டி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ப்ராப்பர் பிஸ்னஸ் அப்ரோச் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு பேசிக் இது வேணும் இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் ரூரலில் பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் அவங்க வீடு தான் ஆஃபீஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வெளியில் வந்து பார்க்குறாங்கன்னா நம்மளும் இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸ் பண்ணணும்னு அவங்க நினைப்பாங்க. ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புளுக்கு வந்து அந்த ஆசை வரும். அது வந்து நமக்கு ஒரு 4 பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குறது, இல்லை ஒரு 10 பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குறது. இங்கேருந்து ஆரம்பிச்சு அவங்க ஒரு கம்பெனி வைக்கணும், அதில் ஒரு 10 பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு தாட்டும் உங்களுக்கு ப்ரோவோக் ஆகும் அப்படிங்கிறத வச்சு சொல்கிறோம். இங்கேயே ஆடி இருக்குது, தே கேன் டூ ப்ரோக்ராம்ஸ், அவங்களும் வந்து ப்ரோக்ராம் அட்டன் பண்ணலாம். இந்த ஃபெசிலிட்டிக்கு பின்னாடி அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஓகே. அவ்வளோ யோசனைகள் போயிருக்கு, அவ்வளோ தாட் ப்ராசஸ் அண்ட் இன்டென்ஷன்ஸ் இருக்குது, நல்ல இன்டென்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் மேஜரான அவுட்கமாக பார்க்குறோம் நாங்கள் ரைஸில்.